வெல்கம் கைஸ், வெல்கம் டு வெட்ஸ் கிளப் பேங்கிங். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் டிப்ளமோ ஆர் ஐடிஐ லெவலுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? ஓகேவா, டிகிரி படித்தவன் அப்ளை பண்ணலாமா இல்லை வேணாவா, அப்படியே பண்ண முடிஞ்சாலும் நான் ப்ரிஸ்கிரைப்டு கொடுக்கவா இல்லை ஈக்குவலண்ட் கொடுக்கவா அப்படிங்கிறதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னென்னா, இப்போ நான் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் படிச்சிருக்கேன், இல்லை இன்ஜினியரிங் இன் சிவில் படிச்சிருக்கேன், இல்லை நான் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், இல்லை பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் டெக்னாலஜி படிச்சிருக்கேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நான் பார்த்தீங்கன்னா டிகிரி பண்ணியிருக்கோம். சிவில், மெக்கு, டெக்ஸ்டைல், இந்த மாதிரி நீங்கள் எந்த டிகிரி பண்ணியிருந்தாலும் சரி. ஓகேவா, உங்களுக்காக தனித்தனியான பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் பார்த்தீங்கன்னா லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு சென்ட்ரல் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து எப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீல்டுக்கு ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் வந்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே போய் ஜாயின் பண்ணிவிடுங்க. சரிங்களா? உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரெகுலராக கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, சரி, ஓகே. இப்போ நாம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார வருவோம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாமா வேணாவா, இதில் யார் ப்ரிஸ்கிரைப்டு கொடுக்கறது, யார் ஈக்குவலண்ட் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு கொஷின் தான் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கேட்டுட்ருக்கீங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா எங்கே சார் இந்த பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஐடிஐ லெவல் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிகிரியை பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பேஜ் நம்பர் 23. சரிங்களா? அந்த 23ல் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் முடிச்சு நம்ம அந்த பேஜ் நம்பர் 23ல் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் இருக்கும். அதாவது 4.3.1 ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கும். அதில் என்ன சொல்லியிருப்பாங்க, த போஸ்டர்ஸ் ஃபார் விச் ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் இன் டிப்ளமோ இன் அ பர்டிகுலர் சப்ஜெக்ட் தேன் எ டிகிரி இன் இந்த சேம் சப்ஜெக்ட் வில் பி கன்சிடர் ஆஸ் அ ஹையர் குவாலிஃபிகேஷன். அதாவது அவங்க ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷனாக பார்த்தீங்கன்னா என்ன சப்ஜெக்ட் சொல்லியிருந்தாங்களோ அதில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் பார்த்தீங்கன்னா டிகிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது ஹையர் குவாலிஃபிகேஷனாக கன்சிடர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அப்படியே அதிலே கண்டினியூஸாக த கேண்டிடேட்ஸ் பொசஸிங் டிகிரி இன் த சேம் சப்ஜெக்ட் ஆர் ஆல்சோ எலிஜிபிள் டு அப்ளை. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. என்னென்னா, அந்த கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரிஸ்கிரைப்டு பண்ணியிருக்க சேம் சப்ஜெக்டில் டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்களுமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அதுக்கான மீனிங்கு. எக்ஸப்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். ஓகேவா? அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரை தவிர நீங்கள் மீதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு குவாலிஃபிகேஷன் ஓகேவா, டிப்ளமோ இன் சிவில் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இல்லை சார் நான் பிஇ இன் சிவில் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்களுமே அப்ளை பண்ணலாம். நான் டிப்ளமோ பண்ணலாம் ஆனால் பிஇ பண்ணியிருக்கேன் சிவில் இன்ஜினியரிங்கில் அப்படின்னு கேட்டால் நீங்கள் பண்ணலாம். அதே தான், நான் டிப்ளமோ இன் மெக் பண்ணல சார், ஆனால் நான் பார்த்தீங்கன்னா பிஇ இன் மெக், அதாவது பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இன் மெக்கானிக்கல் அப்படிங்கிற அந்த இதில் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்களுமே அப்ளை பண்ணலாம். ஓகேவா? இல்லை சார் நான் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ஜேடிஏக்காக நான் படிச்சுட்ருக்கேன். ஓகேங்களா? அதாவது நான் இப்போது டிப்ளமோ இன் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி நான் படிக்கலை, பட் நான் டிகிரி இன் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். இல்லை சார் நான் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர் நான் பார்த்தீங்கன்னா படிக்கல, ஆனால் டிகிரி இன் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸம்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்கிரைப்டு கொடுக்குறதா ஈக்குவலண்ட் கொடுக்குறதா அப்படிங்கிறது அவங்க என்ன ஃபீல்டு, அதாவது ப்ரிஸ்கிரைப்டு சப்ஜெக்டாக என்ன சிவிலை பற்றி பேசியிருந்தாங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஇ இன் சிவில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரிஸ்கிரைப்டே கொடுக்கலாம். அதே மாதிரி தான் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் டிகிரி இன் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரிஸ்கிரைப்டே கொடுக்கலாம். இல்லை சார் நான் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஆர் பிடெக் இன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் ஈக்குவலண்ட் கொடுக்கணும். சரியா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யார் ப்ரிஸ்கிரைப்டு அப்படின்னா அவங்க என்ன ப்ரிஸ்கிரைப்டு சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்களோ அதே ஃபீல்டில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரிஸ்கிரைப்டு. அதர் தேன் தட் பார்த்தீங்கன்னா ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும், அதுக்கான ஜிஓவும் கொடுத்துருப்பாங்க. சரியா? அதை நீங்கள் பண்ணால் போதுமானது. ஓகே, அவங்க கேட்டிருக்க சப்ஜெக்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரிஸ்கிரைப்டு தான் கொடுக்கணும். அது எய்தர் நீங்கள் டிப்ளமோ ஆர் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிகிரி எது படிச்சிருந்தாலும் சரி தான். ஓகேவா? ஸோ நம்மளோட வேர்ல்ட் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா
ஜேடிஏக்கான கம்ப்ளீட் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இது எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸஸ் ஃபுல்லாக பார்க்கலாம் அப்படின்னா கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்களே டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. இது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் கிளாஸஸ் தான். இதுக்கான ஆன்லைன் மொபைல் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் இருக்குது. நீங்கள் எதாவது டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? அதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு நீங்கள் காலர் மெசேஜ் பண்ணி பார்த்துக்கலாம். சேம் வே வந்து பார்த்திங்கன்னா சிவில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதே ஆப் தான். கிளாஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வேணும் அப்படின்னா கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு காலர் மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களை வந்து பார்த்திங்கன்னா கைடும் பண்ணுவாங்க. இல்லை சார் எனக்கு அப்ளிகேஷன் டவுட்டில் இருக்குது, அப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னா சேம் நீங்கள் அதே நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி எனக்கு அப்ளிகேஷன் டவுட் சார், இந்த இதில் அப்ளிகேஷன் டவுட் இருக்குது, எனக்கு கொஞ்சம் கிளியராக நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாலும் சொல்லுவாங்க. அண்ட் ஓவர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எப்படி அப்ளை பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கானது ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அவைலபிள் இருக்குது. அதுக்கான லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். சரியா? நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பார்த்துக்கோங்க. இல்லை சார் அதையும் மீறி எனக்கு ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்குது, என்ன சப்ஜெக்ட் கோட் செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கைட் பண்ணுங்கள் அப்படின்னா சேம் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட குவாரிஸை கேட்டிங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி தருவாங்க. எங்களோட டீம் எப்போவுமே அதுக்காக அவைலபிளாக இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எங்களோட டீம் கிட்ட நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.